வணக்கம். இந்த பதிவு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இயல் 9 பார்க்குறோம். 8 இயல் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 8ஆம் வகுப்புலையும் இதே மாதிரி 8 இயல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 10ஆம் வகுப்புலையும் 7 இயல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க. 1 to 5 வந்து TN TET 2025ங்கிற பிளேலிஸ்ட்டில் 1 to 5 வந்து பிடிஎஃபாகவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் படிச்சிருங்க. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நான் பிடிஎஃப் கேட்குற எல்லாருக்கும், ரிக்வஸ்ட் கொடுக்குற எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. சில பேருக்கு மிஸ் ஆகிடுது. அப்படி வரலை அப்படின்னாலும் திரும்ப ரிக்வஸ்ட் கொடுங்க. நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஏதோ ஒரு பிடிஎஃப் வாங்கினா படிக்கணுங்கிற எண்ணம் தோன்றும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதுவும் டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக எந்த பிடிஎஃபாக இருந்தாலும் வாங்கி படித்து எழுதிடுங்க. நாம் இந்த இயலில் 6ஆம் வகுப்பு இயல் 9 பார்க்க போகிறோம். மனித ஆளுமை இன்னுயிர் காப்போம்னு கொடுத்துருக்காங்க. உயிர் இரக்கம், அறத்தை சொல்கிறது, கருணையாக இருக்கிறது, இது எல்லாமே எல்லா தமிழ் புக்லேயும் லாஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் ஆசிய ஜோதி புத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க. த லைட் ஆஃப் ஏஷியான்னு ஒரு கொஷின் வரும், கவிமணி பற்றின கேள்வி. அது இந்த பாடலில் தான் இருக்குது. மனித நேயம் அப்படிங்கிற உரைநடையும் முடிவில் ஒரு தொடக்கம்ங்கிற துணைப்பாடம், அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது திருக்குறள் ஆசிஷுவல் இருக்கிறது தான். இதை மட்டும் நம்ம இப்போ படிக்க போகிறோம். எல்லாமே முக்கியமானது. ஆசிய ஜோதியிலேருந்து நிறைய கேள்வி வரும். மனித நேயம்ங்கிறதும் ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். உடனே படிச்சிடலாம், பார்க்கலாம் வாங்க. ஆசிய ஜோதி எழுதுனது அர்னால்டு, ஆசிய அர்னால்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எழுதின லைட் ஆஃப் ஏஷியாங்கிறது தான் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பார் நம்ம தேசிய விநாயகம். முன்னுரை பார்க்கலாம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் அவரின் அற உரையை அறிவோம் வாருங்கள். புத்தர் சொல்கிறாரு, அறிவுரை கூறுறாரு. அதுதான் இந்த பாட்டாவே கொடுத்துருக்காங்க. முதல்ல நூல்வெளி பார்த்துடலாம். ஒரு எறும்பு கூட அதோட உயிரை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்படுது. உங்கள் உயிரை காப்பாற்ற நீங்கள் கஷ்டப்படுவீங்கல்ல, அதே மாதிரி தானே எல்லாருமே அவங்க உயிரை காப்பாற்றுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பார் தேசிக விநாயகனார். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காங்க. அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார். 36 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிக விநாயகனார், தேசிக விநாயகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தும்பிக்கைன்னு கூட நினச்சிக்கோங்க. 6ன்னு வருது இல்லையா, தேசிகங்கிறது 3, விநாயகருக்கு 6 ஞாபகம் வச்சுக்கிட்டு தேசிக விநாயகனார் 36 வருஷம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர், கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துடலாம், படிச்சுக்கோங்க. பாட்டை பார்க்கலாமா? பாடல் நல்லா இருக்கும். பாடல் பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினரோ, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரோ, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கினும் ஆகாதையா. ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா அதை திருப்பி யாராலையும் கொடுக்க முடியாது. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ. ஒரு எறும்பு கூட அதோட உயிர் பிழைக்கிறதுக்கு, அது சாப்பாட்டுக்கோ அது உடம்பை காப்பாற்றிக்கோ எவ்வளவோ பாடுபடுது, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே, காட்டும் கருணை உடையவரே கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வாழ்ந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. கருணை இருக்கிறவங்க தான் கண்ணியமான வாழ்வு வாழ்கிறவங்க, பாக்கி பேர்லாம் வந்து மூடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கண்டு வருந்திட, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட, பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட, கன்றுக்கு கொடுக்காம நீங்கள் எடுத்து குடிக்கிறது தீய செயல் தானே அப்படின்னு சொல்கிறாரு. பாலே குடிக்கூடாதுங்கிறாரு. அம்புவி மீதில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிர் அல்லவோ.
நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா. உன்னை நம்பி அந்த ஆடு ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது, அதோட வயிற்றை நீ காய போடுறியே, எப்படி உனக்கு நன்மை வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்பவே திட்டுறாரு. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வதும் ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதல தன்னை நகரம் ஆது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. பூதலம் தன்னை நரகம் அது, பூதலந்தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. இந்த உலகத்தை நரகமாக்காத, அந்த புத்தியை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு கவிமணி தேசிய விநாயகனார் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகனார் புத்தர் சொன்ன அறிவுரையை இவர் சொல்கிறாரு. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழும்னா வீழும் அப்படின்னா விழும், அதாவது தோற்று போகிறது, சாஞ்சு போகிறது, கீழே விழுறது எல்லாத்தையுமே குறிக்கும். ஆகாது அப்படின்னா முடியாது. நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், நீல் பார்த்துக்கோங்க. முற்றும் அப்படின்னா முழுவதும். மாறினா மலை, கும்பினா வயிறு, கும்பி அப்படின்னா வயிறு. பூதலம் அப்படின்னா பூமி, பார் அப்படின்னா உலகம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்பவை வாழ்பவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாரு? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தன்வினை, பிறவினை, நல்வினை, தீவினை. செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. எளிது கூட்டல் ஆகும், எளிதாகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். அடுத்து இனிமை கூட்டல் உயிர்ங்கிறது தான் இன்னுயிர் அப்படின்னு சேரும். இன்னுயிர் பாருங்க. மலை கூட்டல் எலாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மலையெலாம், மலை எலாம். முன்னுரை படிக்கலாமா? இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று வந்தவர் வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும். இதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தவர் யார் சொல்லுங்கள்? காந்தி தான். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைந்தவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வள்ளலார். அதுக்கு முன்னாடி ஒரு வரி கொடுத்துருக்காங்க. தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று சொல்கிறது புறநானூற்று அடிகள். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்கிறது புறநானூற்று அடிகள். வள்ளலார் வாழ்வில் நடந்த ஒரு செயல் அப்படின்னா என்னென்னா, அவர் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுக்காக திண்ணையில் படுத்திருப்பார். அவரை ஒரு திருடன் காதில் இருக்க கடுக்கனை கழட்டிட்டு போவார். ஒரு கடுக்கனை கழட்டினோடனே திரும்பி படுத்து இன்னொரு கடுக்கனையும் கழட்டுறதுக்கு ஏதுவாக படுத்திருப்பார். அவர் கழட்டிட்டு போகும்போது, அப்பா அந்த ரெண்டுத்தையும் கம்மியான விலைக்கு விற்றுறாத, அது ரெண்டுமே தங்க கடுக்கான்னு பார்த்து வீயின்னு சொல்லுவார். நீ ஒரு கடுக்கனை எடுத்துகிட்டு போனால் உன்னை திருடன் கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால தான் நான் 2வது கடுக்கனையும் எடுக்கிறதுக்கு ஏதுவாக படுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு திருடனுக்கே தலை குனிவாயிடும். இந்த அன்பு காட்டியது வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடியவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார். சத்திய தர்மசாலையை நிறுவினார். அவரோட பெரும் முயற்சியால் எங்கே நிறுவப்பட்டது? சத்திய தர்மசாலை வடலூரில் நிறுவப்பட்டது. மனிதநேய செயல் வடலூரில் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறதும் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. வாடிய பயிரை கண்டு வாடுறதும் திருடனுக்கு அன்பு செலுத்துறதும் யார் அப்படின்னு மேலோட்டமாக கூட கேட்கலாம். அடுத்து அன்னை தெரசா. அவர் சாலை ஓரமாக ஒரு மூதாட்டி கிடப்பாங்க. அவங்க தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள எல்லாருமே தொட பயப்படுவாங்க. அவங்கள போய் இதை தொட்டு எடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமும் செய்வாங்க நம்ம அன்னை தெரசா. அவங்க கல்கத்தாலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு 1979 அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிது. அவங்க தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது வரைக்கும் நமக்காக வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க மனசில் நிற்கிற மாதிரி எதையாவது செய்யுங்க. இந்த வார்த்தையை படிச்சிட்ட பிறகாது அப்படின்னு தான்
சொல்லியிருக்காங்க 6th படிக்கிற பசங்களுக்கு. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி யாருன்னா, அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம இவரை தான் சொல்லணும். கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து 2014 வாங்கியிருப்பார் நோபல் பரிசு. 2014 இவரோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்க ஒரு பெண். சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் போது சாலையோரத்தில் சிறுவனை காண்பார். அவர் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இந்த கேள்வி கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். இந்த மாதிரியான எண்ணம்லாம் ஒரு சின்ன வயசுலேருந்தே தோன்றியிருக்கு. அது பெரிய வயசாகும்போது எப்படி இருந்ததுன்னா, பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் ஏற்படுத்தினது தான் என்னது, குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினது யார்? கைலாஷ் சத்யார்த்தி. இவர் தான். பார்த்துக்கோங்க, எப்போவுமே மறக்கக்கூடாது. டிவியில் இந்த ஃபேஸ் வந்தால் கூட டக்குன்னு நேம் சொல்லணும். ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து ஒரு ஸ்கில்லுன்னு சொல்லலாம். பார்க்கும்போதோ அடிக்கடி அதை திரும்ப அவங்கள பற்றி பேசுங்க. அப்போ தான் வந்து அவங்க மைண்டில் நிற்பாங்க. அடுத்து குழந்தைகள் தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். இங்கே பாருங்கள், இந்த புக்கில் இருக்க லைன் தான் உங்களுக்கு சோர்ஸு. எக்ஸாமுக்கு கொஷின் எடுக்கிறவங்களுக்கும் அதான் சோர்ஸு. இதையே அப்படியே இந்த லைனே கேட்டலாம். 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டவர் யாருன்னு கேட்கலாம். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். இதில் எந்த லைனை வேணால் எடுத்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். எல்லாமே முக்கியமான வரிகள். ஏன்னா 2014 தான் இவர் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது சொல்கிறாரு கைலாஷ் சத்யார்த்தி. இவரை போல் மனிதநேயமிக்க பலர் உள்ளனர். அவங்களாம் அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கு ஏற்ப மனிதநேயம் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். என்ன காட்டினாரு? அன்பு காட்டினாரு. அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தோட பேர் என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம். என்ன மேடம், இயலை முடியும் போது அப்புறம் தொடக்கம்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான லெசனு. திருக்கழுக்குன்றத்தில் 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே பையன் தான். அவங்க பையன் பேர் ஜிதேந்திரன்கிற பையன். பெங்களூர்லேயும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம். திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற பையன் ரொம்ப சூப்பராக இருப்பான். நான் போய் விளையாடிட்டு வரமா அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு போவான். பைக்கில் பின்னாடி வர லாரியில் வந்து அடிபட்டு உடனே அவனுக்கு மூளைச்சாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடந்துடும். 2 பேருமே டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி, இதான் அந்த பையன் அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறவங்க தான் அவங்க பெற்றோர். இந்த லெசனில் இந்த பேர் இதெல்லாம் தான் முக்கியம். ஹிதேந்திரங்கிறது பையன், அப்பா அம்மா பேர் அசோக் புஷ்பாஞ்சலி. இவங்க 2 பேரும் வந்து ஹார்ட் டொனேட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் டொனேட் பண்ணி வேற ஒரு குழந்தைக்கு அது இயங்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கன் டொனேட் பண்ணுறது அவ்வளோ இதாக பெருசாக தெரியல. இதுக்கப்புறம் தான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஸ்டார்டிங்கில். இந்த பையன் பேர் வந்து ஹிதேந்திரன், திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்தவர். அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல கவிஞர்கள் தம் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கிறார்கள். இதனை விளக்குவது தான் வந்து அணி இலக்கணம். அணிக்கு என்ன பொருள்? அழகுன்னு பொருள். கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுறாங்க. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா உள்ளதை உள்ளவாறே அப்படியே சொல்கிறது. இயல்பை உள்ளது உள்ளபடியே, நவிர்ச்சின்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். இயல்பு நவிர்ச்சி அணியோட இன்னொரு பேர் என்ன?
தன்மை நவிர்ச்சி அணி. இது பாருங்கள், ஒரு மாடு நிற்கிது, கண்ணுக்குட்டி வந்து அந்த கண்ணுக்குட்டி பாலை குடிக்குது. அது அப்படியே அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க கவிமணி தேசிக விநாயகனார். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது அப்படியே இயல்பாக நடக்கிறத அப்படியே பாட்டாக அழகாக மாற்றிட்டாரு. அந்த பாட்டை ஒவ்வொரு வரியாக படிக்கும்போதே நமக்கு அப்படியே கற்பனை வந்து அந்த மாடு ஓடி வர்றது, அது தடவுறது, நக்கிறது எல்லாமே இயல்பாக நடக்கிற மாதிரி நம்ம மனசுல கற்பனையே வரும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது உயர்வு நவிர்ச்சி அணி. இருக்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னால் அது உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வாக சொல்கிறது, இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று. ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இது யார் பானதெல்லாம் போடல, ஆனால் இது உயர்வு நவிர்ச்சி அணி, மிகைப்படுத்தி சொல்கிறது. கலைச்சொல் அறிவோம். மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ். சரக்குந்து லாரி, சரக்குந்து லாரி. இப்போ வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு கேட்கறதில்ல, மொத்தம் 4 வார்த்தையை கொடுத்து எது தவறுன்னு சொல்லுன்னு 4 வார்த்தைக்கும் அது மேட்ச் ஆகிற மாதிரியான வார்த்தைகளை கொடுத்துட்றாங்க. அதனால ஸ்பெல்லிங்கோட படிங்க, ஒரு தடவை எழுதி கூட பாருங்கள். தொடர்ந்து படிங்க, பேலன்ஸ் பதிவுகளும் இது தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.